நாட்டில் முதல் முறையாக நடைபெற்ற தேசிய அளவிலான தமிழ் பெண்கள் மாநாட்டில் தமிழ் சாதனை பெண்களுக்கு தாய்மை திலகம் எனும் விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. இங்கு தலைநகர் தான் ஸ்ரீ கே.ஆர். சோமா அரங்கில் நேற்று காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்ற பெண்களின் வாழ்க்கை தத்துவம் எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற அந்த ஒருநாள் மாநாட்டில் நாடு முழுவதிலுமிருந்து சுமார் 220 பெண்கள் பங்கெடுத்தனர். மலேசிய தமிழ் மணிமன்றம் மற்றும் மலேசிய தமிழ் காப்பகம் இணை ஏற்பாட்டில் அதன் தேசிய தலைவர் சு. வை. லிங்கம் முன்னிலையில் டாக்டர் கோகிலம் தலைமையில் நடைபெற்றது. இந்த வரலாற்று பூர்வ மாநாட்டில் சிறப்பு அங்கமாக மலேசிய மண்ணில் மொழி, இனம், பண்பாட்டு, கலாச்சார மாண்புகளை காத்திட பல்வேறு ஆக்கப்பூர்வமான தமிழ் பணிகளை கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நற்பணி ஆற்றி வரும் மலேசிய தமிழ் மணிமன்றம் மற்றும் மலேசிய தமிழ் காப்பகம் ஆகிய அமைப்புகளின் தேசிய தலைவர் தமிழ் மொழி காவலர் முனைவர் சு. வை. லிங்கம் அவர்களுக்கு மலேசிய மண்ணின் தமிழ் தாத்தா எனும் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கௌரவ விருதை தமிழக அரசின் தூய்மை பள்ளி விருதை பெற்ற முன்மாதிரி ஆங்கில பள்ளியான சிவகங்கை மவுண்ட் லிட்டராசி மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வரும் தமிழ் இலக்கிய மாணவர் மன்றம் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாநாட்டில் மேலும் ஒரு சிறப்பு அங்கமாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தலைமையில் நாட்டில் தமிழ்மொழி, கலை, பண்பாடு, விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, தனித்திறமை ஆகியவற்றில் தனித்துவமான நிறைவான பங்கினை ஆற்றியமைக்கும் தமிழ் பெண்களுக்கு தாய்மை திலகம் விருது வழங்கப்பட்டது. அவர்களில் ஓட்டப்பந்தய வீராங்கனை திருமதி வள்ளி மைக்கேல், டத்தின் டாக்டர் சரஸ்வதி வரதன், திருமதி கோமதி சங்கரன், திருமதி தேன்மலர் பாலன், திருமதி சாந்த சுப்பையா, டாக்டர் நிதி பழனியம்மாள், திருமதி சுலோச்சனா ஆகியோருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருமதி கங்கா கார்த்திகேயன் ஆகிய 80 அடங்குவார்கள். இம்மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கிய முனைவர் திருமதி கோகிலம் உட்பட அவரின் தலைமையிலான ஏற்பாட்டு குழுவை சார்ந்த தமிழ் மணிமன்றம் ஜொகூர் மாநில தலைவர் திருமதி தனம், மலாக்கா மாநில செயலாளர் திருமதி தங்கம், தேசிய துணை செயலாளர் மணிமேகலை, திருமதி தவமணி ஆகியோருடன் மேலும் சிலரும் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் இம்மாநாட்டில் சிறப்பு வருகையாளர்களாக தேசிய நில நிதி கூட்டுறவு சங்க தலைமை இயக்குநர் டத்தோ ப. சகாதேவன், உலகத் தமிழர் பண்பாட்டு மன்ற தேசிய தலைவர் டத்தோ எம். பாலகிருஷ்ணன், பேராசிரியர் டத்தோ டாக்டர் எஸ். ராஜேந்திரன், இணை பேராசிரியர் டாக்டர் குமரன் சுப்பிரமணியம், நெகிரி செம்பிலான் மணிமன்ற தலைவர் மாரியப்பன் காளியப்பன் மற்றும் சிரம்பான் தமிழர் சங்க தலைவர் தனபாலன் காருணியம் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். இன்று மலேசிய தமிழ் மணிமன்றமும் மலேசிய தமிழ் காப்பகமும் இணைந்து தமிழ் பெண்கள் மாநாடு ஒன்றை நடத்தினோம். இந்த மாநாட்டின் கருப்பொருள் பெண்களின் வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் பேசினோம். இதில் மலேசியா முழுவதிலிருந்து எல்லா அதிகமான பெண்கள் வந்து கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட வகையில் மகிழ்ச்சி. பெண்களை தனியாக ஒரு மாநாடு நடத்துவது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் நமது பெண்கள் கலகலப்பாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவை. அது எதை நோக்கி நடத்தினோமோ அதை நோக்கி வெற்றிகரமாக இன்றைக்கி மாநாடு நடத்த முடிஞ்சிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெற வேண்டும். பெண்கள் பொதுவாக வீட்டிலே அடைந்து கிடைப்பதை விட பொது வாழ்க்கையிலும் பொது இயக்கங்களிலும் இணைந்து சேவை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த சேவையை உறுதிப்படுத்துவதுதான் இன்றைக்கு நடைபெற்ற மாநாடு. மாநாட்டில் நம்ம பெண்கள் அதிகமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். மதிப்புமிகு ஐயா தமிழ் மொழி காவலர் முனைவர் சு. வை. லிங்கம் ஐயா அவர்கள், தேசிய தலைவர் மலேசிய தமிழ் மணிமன்றம் மற்றும் மலேசிய தமிழ் காப்பகம் அவர்களுக்கு தமிழக அரசின் தூய்மை பள்ளி விருதை பெற்ற முன்மாதிரி ஆங்கில பள்ளியான சிவகங்கை மவுண்ட் லிட்டராசி மேல்நிலை பள்ளியில் செயல்படும் தமிழ் இலக்கிய மாணவ மன்றத்தின் சார்பாக அவர்தம் நற்றமிழ் பணிகளை வணங்கி தமிழ் தாத்தா எனும் விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெருமகிழ்வடைகிறோம். பெருமகிழ்வுடன் மாணவ பிரதிநிதிகள், தமிழ் இலக்கிய மாணவ மன்றம் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள், மவுண்ட் லிட்டராசி சீனியர் செகண்டரி பள்ளி சிவகங்கை. நமக்கு ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு தமிழ் தாத்தா இருக்கின்றார்.
இவர் மலேசிய மண்ணின் தமிழ் தாத்தா. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். திருமதி தனம். அடுத்ததாக திருமதி தங்கம், மலாக்கா மாநில செயலாளர். இவர் ஒரு நபர். அவருக்கு இவ்வேளையில் இவ்விருது வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். தொடர்ந்து திருமதி மணிமேகலை, தேசிய துணை செயலாளர், தமிழ் மணிமன்றத்தின் தேசிய துணை செயலாளர், இந்த மாநாட்டின் ஏற்பாட்டு குழு துணை செயலாளரும் ஆவார். இப்பொழுது திருமதி சகாலட்சுமி. சிலாங்கூர் மாநில மகளிர் தலைவர் திருமதி தவமணி. இறுதியாக முனைவர் கோகிலா. இவங்க எல்லாருக்கும் தயவுசெய்து, ஏன்னா இந்த மாநாடு நடத்துறதுக்கு அல்லும் போலும் உழைத்தவர்கள் இவர்கள் தான். இந்த தலைமை குழுவினர், ஏற்பாட்டு குழுவினர் எல்லாருமே இவங்க தான். இவர்களை உங்கள் சார்பாக கௌரவிப்பதற்காக தான் நாங்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறோம். உங்கள் கரவொலியோடு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.